ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பீஸா எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஃப்ரோசன் கார்ன் தான் வாங்கியிருந்தேன். அப்புறமேட்டு ஆனியன், பன்னீர் எல்லாமே கட் பண்ணி நான் ரெடியாக வச்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடியே மாவுமே பிசைஞ்சி ஈஸ்ட் போட்டு நல்லா இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதை போட்டு பிசைஞ்சி அதையுமே சும்மா ஓடிஜிலாம் ஆன் பண்ணல. சும்மா ஓடிஜிக்குள்ளே வச்சா சீக்கிரமாக அது புளிக்குங்கிறனால அதை வந்து நான் ஒரு ஈரத்துணி போட்டு கவர் பண்ணிட்டு ஓடிஜிக்குள்ளே வந்து வச்சிட்டேன். அது ஒரு 1 ஹார் அனுச்சு அப்படி ஆயிரும், கொஞ்சம் நல்லா பஃப்னு ஆயிரும். அதுக்கப்புறமேட்டு சைடில் வந்துட்டு பன்னீரை வந்து குட்டியாக கட் பண்ணியிருந்தோம்ல, அது வந்து சால்ட்டு இதெல்லாம் போட்டு மிளகாப்பொடிலாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். மாவுமே உப்பிருச்சு. அதை ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆயில் லைட்டாக அப்ளை பண்ணிட்டு நல்லா அதை வந்து ஒரு இன்னொரு தடவை பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அது ரெண்டாக நான் டிவைட் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் எடுத்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தட்டிக்கணும். நான் சும்மா கையிலேயே தட்டிட்டு நல்லா ஷார்ப்பாக இருக்கிற ஒரு இதை வச்சு அது ஃபுல்லாக ஹோல்ஸாக போட்டு விட்டுருங்க. அப்போ தான் அது வந்து நல்லா பேக் ஆகும். அப்புறமேட்டு நான் வந்துட்டு இந்த சாஸ்லாம் நானே செய்யலை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால சாஸ் செய்யலை. ரெடிமேடாகவே சீஸும் வாங்கிட்டேன். அப்புறமேட்டு சாஸுமே வந்துட்டு நான் வாங்கிட்டேன். கொஞ்சம் காஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தது. அப்புறம் வாங்கிட்டு இந்த ஸ்பைசஸ்லாம் நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். அதுவுமே வந்துருச்சு. அதனால் இன்றைக்கி செஞ்சலான்னு சொல்லி தான் ஒரு முடிவோடு எடுத்து செஞ்சோம். அப்புறமேட்டு வந்துட்டு அந்த பீஸா சாஸ் அது மேலே நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா இது பண்ணிக்கோங்க, ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு மொசரலா சீஸு நான் வச்சுருந்தேன். அதை வந்து அது மேலே நம்மளுக்கு எவ்வளோ வேணுமே அந்த மாதிரி நல்லா தூவிக்கோங்க. தூவிட்டு அதுக்கு மேலே ஆனியன் எல்லாமே வச்சுக்கலாம். நம்மளுக்கு என்ன இஷ்டமோ வச்சுக்கலாம். நான் இப்படி தான் வச்சுருந்தேன். வச்சுட்டு நான் மார்க் ஓடிஜி தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்குள்ளே வச்சுட்டு 180 டிகிரி செல்சியஸில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். டாப் அண்ட் பாட்டம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு 180 டிகிரி செல்சியஸில் பேக் மோடில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ், அதுக்கப்புறமேட்டு டாப் ராட் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்தோம்னா பீஸா சூப்பர் ரெடியாக இருந்தது. அதை கட் பண்ணும்போது நிஜமாக செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.